விடுதலை சிறுத்தை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சகோதரர் கண்ணவர் அவர்களை, அவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். என்னோட நேரம் இல்லை, யாரும் பேச முடியாது, ஒரு வாய்ப்பு. இந்த நிகழ்ச்சி ஒரு அருமையான நிகழ்ச்சி. அம்பேத்கர் அவருடைய நிகழ்ச்சி ஒரு தலித் இயக்கங்கள் தான் நடத்தும். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய நிகழ்ச்சியை யார் நடத்துவாங்க பார்த்தீங்கன்னா தலித் இயக்கங்கள் தான். ஆனால் வித்தியாசமாக நம்முடைய பகுதியில் சிந்தனையாளர் பேரவை ஆண்டுதோறும் நடத்துகிறார்கள். இது கூட பேசிய நம்ம சகோதரர்கள்லாம் புரட்சியாளருடைய சாதனைகளை, அவருடைய கருத்துக்களை, அவருடைய வராதங்களை எடுத்துக் கொண்டார்கள். நம்முடைய பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி வாங்குவதற்கு நம்ம வழக்கறிஞர் மதிமுக வழக்கறிஞரே சொன்னார், அவர் அனுபவத்தை சொன்னார். இது அனுமதி, இந்த மீட்டிங் நடத்துவதற்கு அனுமதி வாங்குவதற்கு காவல்துறையும் அதே போன்று தேர்தல் ஆணையத்திலிடம் செங்கல்பட்டில் போயிட்டு ரொம்ப அழைச்சாங்க. அந்த வெயில் காலத்தில் ஐயா பன்னீர்செல்வம் என்னோட ஃபோன் பண்ணார், இது போல் எனக்கு அனுமதி தர மாட்டேன்றாங்க, இங்கே போனால் அங்கே போன்றாங்க, அங்கே போனால் இங்கே போடுறாங்க. அவருக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னேன், ஏனென்றால் இவருடைய தேசிய தந்தை நம்முடைய மகாத்மா காந்தி என்ற நம்முடைய அம்பேத்கர் தான். அம்பேத்கர் என்று சொன்னாலே காவல்துறையாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகள் எல்லாமே சாதி வெறி பிடிச்சவனா தான் இருப்பான். ஏனென்றால் அவர் ஒரு சாதிய தலைவரை தான் பார்க்குறான். என்னதான் படித்து போயிருந்தாலும் உயர் பதவியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், காவல்துறைகளாக இருக்கட்டும், அந்த பதவியில் இருக்கிறவெல்லாம் அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவரை தான் பார்க்குறான். அதுதான் பிரச்சனை. இது போன்றுதான் இந்தியா முழுவதும் இது போன்று சாதி வெறிகள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால தான் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் நம்ம அதிக அளவில் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் அம்பேத்கர் ஒரு இயக்கத்திற்காக, ஒரு சமூகத்திற்காக மட்டும் பாடுபடவில்லை, அனைத்து சமுதாயத்திற்கும் பாடுபட்ட உட்பட்ட தலைவர் தான் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். நம்முடைய நானே அப்புறம் சொன்ன ஆய்வாளரத்தில் அந்த அனுமதி கொடுங்கன்னு அப்புறமா கொடுத்துட்டாங்க. அவரும் ஐயா சொன்னார். இது போன்று இன்னல்களை, பல பிரச்சனைகளை பார்த்தவர் தான் அம்பேத்கர். அவர் இயக்கத்திற்காக இல்லை, அவர் பேரு சொன்னாலே யாரும் நமக்கு இது போல முட்டுக்கட்டைகள் தான் இருப்பாங்க. எல்லாரும் பேசிட்டாங்க அம்பேத்கரை பற்றி, நான் அதிகம் பேசவில்லை. நம்முடைய சிறப்பு விருந்தினர் அரண் செய்தி ஊடகத்துறை நிறுவனர் நண்பர் மல்லிகன் சிறப்பான கருத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறாரு. ஒரு கருத்தை மட்டும்தான். மறைமல்லகர் ஆட்சியில் நம்முடைய கடந்த ஆண்டு இதே போன்ற கூட்டத்தில் பேசும்போது இந்த சிந்தனையாளர் பேரவையாக இருக்கட்டும் தீர்மானம் போட்டு கொடுத்தாங்க. அதே போன்ற கேது தென்னவன் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் அதே போன்ற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து, அனைத்து கட்சியை கூட்டத்தை ஏற்பாடு செய்து, அந்த அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளும் தீர்மானம் எழுதி மரபன் நகராட்சியில் அம்பேத்கர் சிலையை நிறுவப்பட வேண்டும். அதே போன்று மரபன் நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு அருமையான சிஎம்டி மூலம் கட்டித்தரப்பட்ட ஒரு திருமண மண்டபம் கட்டியிருக்காங்க. அந்த இடத்திற்கு, அந்த மண்டபத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்ட வேண்டும் என்று தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்க. மரபன் நகராட்சியில் அந்த தீர்மானம் இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. கடந்த 4 ஆண்டு காலமாக நம்முடைய மரபன் நகராட்சியில் அந்த தீர்மானங்கள் நிலுவையிலே இருக்கிறது. எனவே உங்களுடைய சார்பாக அடுத்து மரபன் நகராட்சியில் நடக்கின்ற அந்த கூட்டத்திலே அனைத்து கூட்டத்தினுடைய தலைவர்களும் வந்து அந்த தீர்மானத்தை நீங்களும் பரிசீலனை செய்து ஒப்புதல் வழங்க நீங்கள் ஒவ்வொருவரும் அயராது பாடுபட வேண்டும். ஏனென்றால் மன்ற உறுப்பினர் எல்லாமே கைது போட்டு கொடுத்துட்டாங்க. நிர்வாகத்தில் அப்படியே இருக்குது, முட்டுக்கட்டியதாக இருக்குது, இந்த தீர்மானம் நிறைவேறப்படவில்லை. எனவே இங்கு கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில சமத்துவங்களை உருவாக்கினார். சாதி மதமற்ற ஒரு நகரை உருவாக்க வேண்டும், சாதிகளை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அம்பேத்கருடைய கொள்கையை நம்முடைய தமிழகத்துடைய தானை தலைவர், முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்கள் சமத்துவங்களை உருவாக்கி அதன் போலதான் மரமல்லகர்லையும் அதே போன்றது ஒரு சமத்துவம் தான். இங்க இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். மரமல்லகர்ல சாதி சமயமற்ற நம்முடைய சகோதரர்கள் தான் இங்க எல்லாமே இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மரபன் நகராட்சியை பொறுத்த வரையும் சாதி சண்டையே வராது. அனைவரும் இங்கே சமத்துவமாக தான் இருக்குது. அது பெருமை தான். எல்லாருக்குமே இங்கே இருக்கிற அனைத்து சகோதரர்களும், அனைத்து கூட்டணியை சார்ந்தவர்களும், கூட்டணி கட்சியும் எல்லாருமே எந்த கட்சியாக இருந்தாலும் இங்கே சகோதரத்துவம் தான் இருக்கிறோம். பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். நம்முடைய பகுதியில் அம்பேத்கர் சிலை நிறுவப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா தாம்பரம் நகராட்சியில், மாநகராட்சியில் அம்பேத்கர் சிலை இருக்குது, கூடுவாஞ்சல் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது, பெருங்களத்தூரில் இருக்கிறது. இது போன்று பல நகராட்சிகள் எல்லாம் இருக்குது. மறைமன் நகரம் மட்டும்தான் அம்பேத்கருக்கு சிலை இல்லை. இது ஒரு அவலநிலை தான். அம்பேத்கர் சிலை, அம்பேத்கருக்கு என்ற பெயரிலே இங்கே பெரிய
அளவில் எதுவுமே இல்லை, எனக்கும் அது வருத்தம் தான் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த அனைத்து நிறுவனங்களுக்கும் நாங்கள்லாம் தொடர்ந்து உங்களோட உறுதுணையாக இருப்போம், எங்களை வருத்தப்படக்கூடாது, எல்லா நிகழ்ச்சிகளும் நாங்கள்லாம் உங்களுக்கு ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி அம்பேத்கர் ஓங்குக ஓங்குக என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.